नमस्ते विद्यार्थियों, लर्न विथ हेमा में आपका स्वागत है। दिस वीडियो इज मध्यमा लेसन 21 एसे फ्रॉम पोएट्री कविता का सारांश। இந்த வீடியோல एक बूंद போயமோட சம்மரி பார்க்கலாம் வாங்க। क्वेश्चन पेपर पैटर्न मध्यमा पेपर 1ல रोमन लेटर 3ல இந்த போர்ஷன் வரும்। कविता का सारांश अपने शब्दों में लिखिए। राइट समरी ऑफ द पोएम इन योर ओन वर्ड्स। இந்த சம்மரி உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 189ல் இருக்கும் பாருங்கள்। மொத்தமாக நமக்கு 5 போயம் இருக்குது। அதில் எக்ஸாமில் 3 போயம் கொடுத்து எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க। நீங்கள் ஏதாவது ஒரு போயம் அட்டென்ட் பண்ணால் போதும்। இதுக்கு நீங்கள் 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்। நான் முதல்ல ஃபுல் சம்மரியை ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மீனிங் சொல்கிறேன்। एक बूंद कविता का सारांश। बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली। वह भगवान से पूछती है कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी। वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिरकर अपना स्थान ग्रहण करेगी। उस समय एक ऐसी हवा बहने लगी जिससे वह बूंद अनिच्छा से समुद्र में जाकर गिर पड़ी। समुद्र में एक सुंदर सीप का मुंह खुला था और वह बूंद उसी सीप में जाकर गिर पड़ी और वह मोती बन गई। कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से बाहर निकलते समय झिझकते हैं, डरते हैं, लेकिन उन्हें मालूम नहीं कि घर से बाहर निकलकर बाहर की दुनिया को जानना चाहिए और स्वयं को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए। 4 पैराग्राफ தான்। இப்போ எக்ஸ்பிளனேஷன்। बादलों की गोद में से निकलकर, बादलों அப்படி என்றால் மேகங்கள், क्लाउड्स। बादलों की மேகங்களின், गोद में से, गोद என்றால் மடி, லேப், மேகங்களின் மடியிலிருந்து, நிக்கல்கர் வெளியேறி, पानी की एक बूंद நீரின் ஒரு துளி, ஆகே படி, ஆகே படி அப்படின்னா முன்னேறி செல்வது, முன்னேறி போய், और बार बार सोचने लगी, बार बार என்றால் திரும்ப திரும்ப, सोचने लगी யோசிக்கிறது, बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली, அது ஏன் வீட்டை விட்டு வெளியேறியது। இங்கே வீடுன்னு எதை குறிப்பிடுறாங்க? அந்த மேகத்தை குறிப்பிடுறாங்க। நீர்த்துளியினுடைய வீடு எது? மேகம் தானே। ஸோ ஏன் நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு அந்த மழை துளி வெளியேறின பிறகு திரும்ப திரும்ப யோசிக்குதான்। வ பகவான் சே பூச்தி ஹே கி, அது கடவுளிடம் கேட்கிறது। என்ன கேட்குது? வ பச் ஜாயேகி, அது பிழைத்து கொள்ளுமா, அது தப்பித்து விடுமா। யா தூள் பன்கர் மிட்டி மே சமா ஜாயேகி, யா அல்லது தூள் பன்கர் தூசியாக மாறி, மிட்டி மே, மிட்டினா என்ன? மணல், சாயில், அதாவது தரைக்கு வந்துருமா। தூசியாக மாறி, தூசி எங்கே கடைசியில் வரும்? தரைக்கு தானே வரும்। ஸோ தரையில் ஒன்றாகி விடுமா। வ பூச்தி ஹே கி, அது கேட்கிறது। வ அங்காரேமே படுக்கர், அது தீயில் விழுந்து, ஜல் ஜாயேகி கருகி விடுமா। யா கமல் கே ஃபூல் கே தலோம் பர் கிர்கர், கமல் கே ஃபூல் அப்படின்னா என்ன? லோட்டஸ் ஃப்ளவர்ஸ், தாமரை மலர்கள்। கே தலோ, தலோன்னா ஏற்கனவே சொன்னேன் நான், குரூப், கூட்டம்। தாமரை மலர்கள் கூட்டம் கூட்டமாக பூக்கும் இல்லையா, அந்த தாமரை மலர்களின் கூட்டத்தில் விழுந்து, कमल के फूल के दलों पर गिरकर अपना स्थान ग्रहण करेगी, தன்னுடைய இடத்தை நிலை நிறுத்தி கொள்ளுமா। ஸ்தான் அப்படின்னா இடம், கிரகன் கரேகி அக்செப்ட் பண்ணிக்கிறது, கிரகன் அப்படின்னா அக்செப்ட் ஏற்றுக்கொள்வது, நிலை நிறுத்தி கொள்வது।
சரியா? ஸோ அந்த பூ என்ன கேட்குதுன்னா கடவுளிடம், वह भगवान से पूछती है कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी। वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिरकर अपना स्थान ग्रहण करेगी। उस समय एक ऐसी हवा बहने लगी। उस समय அந்த நேரத்தில் एक ऐसी हवा बहने लगी ஒரு பலத்த காற்று அடிக்கிறது जिससे அதனால் वह बूंद அந்த துளி அனிச்சா से அனிச்சானா என்ன இச்சாவோட ஆப்போசிட் இச்சானா என்ன ஆசை விருப்பம் அனிச்சா விருப்பம் இல்லாமல் சமுத்திரமே ஜாக்கர் கிர்படி சமுத்திர கடலில் சமுத்திரமே ஜாக்கர் கிர்படி போய் விழுந்து விட்டது. ஏன் விருப்பம் இல்லாமல் போகுது? இவ்வளோ பெரிய கடல் இருக்கே, இதில் இவ்வளோ தண்ணி இருக்கே, நம்ம இதில் போய் விழுந்து அந்த தண்ணியோட கலந்துருவோமா அப்படின்னு அந்த பூந்து நினைக்குது. ஆனால் காற்றடிக்கிறது இல்லையா, அதில் மாட்டிட்டு போயிட்டு கடலில் விழுந்துருது வேற வழி இல்லாமல். समुद्र में एक सुंदर सीप का मुंह खुला था. समुद्र में கடலில் एक सुंदर सीप ஒரு அழகான சிப்பி सीपना शेल சிப்பி एक सुंदर सीप का मुंह खुला था வாய் திறந்திருந்தது. और वह बूंद அந்த துளி उसी सीप में जाकर गिर पड़ी அந்த சிப்பியில் போய் விழுந்து விட்டது. और वह मोती बन गई அது முத்து ஆகிவிட்டது. ஸோ அது கடலில் விழுந்து வீணாகவில்லை, அது ஒரு விலை மதிப்பற்ற முத்து ஆகிவிட்டது. उस समय एक ऐसी हवा बहने लगी जिससे वह बूंद अनिच्छा से समुद्र में जाकर गिर पड़ी. समुद्र में एक सुंदर सीप का मुंह खुला था और वह बूंद उसी सीप में जाकर गिर पड़ी और वह मोती बन गई. कवि कहते हैं कि கவிஞர் சொல்கிறார் बहुत लोग நிறைய மனிதர்கள் ऐसे हैं இப்படித்தான் இருக்கிறார்கள் जो घर से बाहर निकलते समय வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது झिझकते हैं தயங்குகிறார்கள் डरते हैं பயப்படுகிறார்கள் लेकिन उन्हें मालूम नहीं कि ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை घर से बाहर निकलकर வீட்டை விட்டு வெளியேறி बाहर की दुनिया को வெளி உலகத்தை जानना चाहिए அறிந்து கொள்ள வேண்டும் और स्वयं को மற்றும் தன்னைத்தானே इस दुनिया में இந்த உலகத்தில் जीने लायक बना लेना चाहिए வாழ்வதற்கு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களும் அந்த துளியை போல ரொம்ப பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேறி வெளி உலகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே தகுதியாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். உங்களுக்கு புரியுதா? कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं जो घर से बाहर निकलते समय झिझकते हैं डरते हैं लेकिन उन्हें मालूम नहीं कि घर से बाहर निकलकर बाहर की दुनिया को जानना चाहिए और स्वयं को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए. திரும்ப ஒரு ரீகேப் फास्टा. बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. वह भगवान से पूछती है कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी. वह पूछती है कि वह अंगारे में पड़कर जल जाएगी या कमल के फूल के दलों पर गिरकर अपना स्थान ग्रहण करेगी. उस समय एक ऐसी हवा बहने लगी जिससे वह बूंद अनिच्छा से समुद्र में जाकर गिर पड़ी. समुद्र में एक सुंदर सीप का मुंह खुला था और वह बूंद उसी सीप में जाकर गिर पड़ी और वह मोती बन गई. कवि कहते हैं कि बहुत लोग ऐसे हैं
जो घर से बाहर निकलते समय झिझकते हैं, डरते हैं, लेकिन उन्हें मालूम नहीं कि घर से बाहर निकलकर बाहर की दुनिया को जानना चाहिए और स्वयं को इस दुनिया में जीने लायक बना लेना चाहिए। Hope this lesson was clear and interesting. Chalo, see you in the next video with another lesson. The beautiful thing about learning is that no one in the universe can take it away from you. Take care until we meet next time. Dhanyavad, Shubhkamnaएं.